இன்றைக்கி குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதும். 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அது கூடவே 6-7 முந்திரி பருப்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. பொட்டுக்கடலை எடுத்த டம்ளராலே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்து அதையும் நல்லா அரைச்சி இந்த பவுடரோடு சேர்த்துக்குங்க. ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி இது கூடவே சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா காய்ச்சி மாவோடு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா சூடு கை பொறுக்கிற வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கையால் இதை நல்லா கலந்து விடுங்க. கையால் எடுத்து பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அப்படி பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நல்லா இது போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். எல்லா உருண்டையும் இதே போல் உருட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, அடுப்புலாம் எதுவுமே தேவையில்லை, பொரிக்க வேண்டியில, வேக வைக்க வேண்டியில. ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செய்ய முடியும். இதை நீங்கள்